கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நேற்றைக்கு முதல்வர் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி ஆட்சி அது நேற்றைக்கு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது. அப்பொழுது காங்கிரசிலிருந்து 2 அமைச்சர்களும் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ஒரு 20க்கும் மேற்பட்டவர்களும் அந்த அமைச்சரவையில் கலந்து கொண்டனர். அதில் 2 ஸ்லாட், மொத்தம் தமிழகத்தில் 35 அமைச்சர்கள் இருக்கலாம். ஸோ நேற்றோடு 33 ஆயிருந்த நிலையில் அவர்கள் ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் அழைப்பு விடுத்திருந்தனர். ஆனால் அவங்க ஒரு பெரிய டெலிபரேஷன், ஒரு மீட்டிங்னு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கு என்ன அழுத்தமோ அது தெரியல. அப்புறம் இறுதியாக ஒரு மாலை நேரத்தில், மதிய நேரம்னே வச்சுக்கோங்களேன், மதிய நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தங்களுடைய முடிவை அறிவித்தனர். நாங்கள் கலந்துக்க போகிறோம். அவங்க கொடுத்தது ஒரு ஸ்லாட், நாங்கள் 2 அமைச்சரவை கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான இடம் அங்கே கிடையாது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய முடிவை அறிவித்தனர். அவர்களும் கலந்து கொள்வதாக மாலைன்னு வச்சுப்போங்க. அதற்கு பிறகு உடனடியாகவே இன்றைக்கு அவர்களுக்கான பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் 2ம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது சொல்லி இன்று காலையில் அந்த 2 பேருமே அமைச்சர்களாக சேர்த்து கொள்ளப்பட்டனர். வன்னியரசு, ஷாஜஹான். வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர், ஷாஜஹான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். அவர்களுடைய இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு பெரிய புதுமை எதுவும் கிடையாது. கிட்டத்தட்ட நாம் ஏற்கனவே யூகித்திருந்தது தான். வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதித்துறை கொடுத்துருக்காங்க. சமூக நீதித்துறை என்பது முன்னால் ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு இருந்தது. இப்பொழுது அது சமூக நீதித்துறைன்னு அதுக்கு பெயர் மாற்றி அது கீழே ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வன்னியரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோடு அவரையும் சேர்த்து, வன்னியரசும் சேர்த்து 8 பேர் பட்டியலினத்தவர் அமைச்சர்களாக இந்த அமைச்சரவையில் உள்ளனர். இதுவரை இந்த அளவுக்கு இத்தனை எண்ணிக்கையில் உங்களுக்கு தமிழக அமைச்சர்கள் இருந்ததே கிடையாது, பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழக அமைச்சரவையில். அடுத்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் ஷாஜஹானுக்கு சிறுபான்மையினர் நலத்துறை. அதுவும் நம்ம நேற்றுக்கே அதை ஒரு மாதிரி கெஸ் பண்ணிட்டோம். கூட அந்த வக்ஃப் வாரியம் அதை மேனேஜ் பண்ணுறது, அதுக்கான அந்த துறையும் சேர்த்து இது எல்லாமே சிறுபான்மையினர் நலம் அப்படின்னா அது வெறும் முஸ்லீம்கள் நலம் மட்டுமல்ல. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயின் சமூகத்தவர்கள். இப்போ தமிழ்நாட்டில் இன்றைக்கு ப்ராக்டிசிங் புத்திஸ்ட்னு யாரும் கிடையாது. ஸோ அது இந்த தலித்துகள் சிலர் மட்டும்தான் அந்த நவயான புத்திசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பேத்கரை பின்பற்றி புத்த மதத்தை பின்பற்றுவதுன்னு. தமிழகத்தில் இன்னொன்று அயோத்திதாசருடைய புத்த மதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் கூட கிடையாது. ஸோ சிறுபான்மை நலத்துறை அப்படிங்கிறது வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள், ஜைனர்கள் என்னும் மூவரையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதி திராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை எல்லாத்தையும் சேர்த்த சமூக நீதித்துறை. அதற்கு மேற்கொண்டு வேறு என்னென்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது அது கீழே வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் இதுதான் இது தொடர்ச்சியாக இதுதான் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால் இதோடைய செயல்பாடுகள் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு புதுசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் சமயத்தில் தொடர்ச்சியாக திமுக, அதிமுக 2 கட்சிகளும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, தமிழக மக்கள் இவங்களுடைய விருப்பங்கிறத விட்டுடுங்க, தமிழக மக்கள் அப்படியான கூட்டணி அமைச்சரவை விரும்ப மாட்டார்கள், கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள். இது இவங்க எழுதி கொடுத்து இவங்க கேட்டது மாதிரியும் அவங்க இவங்களுக்கு பதில் சொன்னது மாதிரியும். அதற்கான வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் வந்தது. அந்த முறை திரு கருணாநிதி அவர்களின் மிக திறமையான காய் நகர்த்தலின் காரணமாக மெஜாரிட்டியே இல்லாத ஒரு சிறுபான்மை அரசு அவங்க முழுக்க திமுகவின் அமைச்சர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. இப்பொழுதுதான் முதல் முறையாக அதற்கான தேவையும் வருகிறது, அதற்கேற்ப விருப்பமும் இருக்கிறது. அதுதான் அந்த பாயிண்ட். விஜய்க்கு நிஜமாகவே அவர் தன்னுடைய கேம்பெயினிங் பீரியட்லேயே தொடர்ச்சியாக இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லாரையும் கூப்பிட்டார், என் கூட வாங்க அப்படின்னார். ஒரு விதத்தில் பார்க்க போனால் அவர் காங்கிரஸை ரொம்ப தீவிரமாகவே அழைத்தார், வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் பின்னாடி அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ காங்கிரஸ் சேர்ந்த உடனே அவர்களுக்கு அமைச்சரவை அப்படின்னு தெரியும். கம்யூனிஸ்டுகள் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆக்சுவலாக கம்யூனிஸ்டுகள் விரும்பி இருந்தால் 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து
தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 2 பேரை குறைத்து கொண்டிருக்கலாம். அது வந்து விஜய் கொஞ்சம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஏன் மற்ற கட்சிகளில் சாத்தியம் குறைவு, இங்கே சாத்தியம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக ஆட்சிக்கு வருகிறது. அதனால யாருமே வந்து நான் ஒரு மினிஸ்டர் மெட்டீரியல், எனக்கு மரியாதையை நீ மினிஸ்ட்ரி கொடு அப்படின்லாம் வந்து உள்ள கட்சிக்குள்ளே கேட்கவே மாட்டாங்க. யாருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்தாலும் அவர்களுக்கு வந்து அது ஒரு போனஸ் தான். எக்ஸப்ட் ஒரு முதலாக ஒரு 10 பேர் அமைச்சரவை வந்தாங்க இல்லையா, அதில் கூட அந்த கீர்த்தனா அவர்கள் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீதி 9 பேர், அதுலேயும் கூட நான் வந்து ஒரு 7 பேரை சொல்லுவேன். முதல்வரை சேர்த்து ஒரு 7 பேர். அவங்க தான் வந்து இந்த கட்சியை உருவாக்கி வழிநடத்தி அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து கட்சியின் முகமாக அறியப்பட்டவர்கள்ங்கிற ஒரு காரணத்தினால அவர்களுக்கு கட்டாயமாக அமைச்சரவையில் இடம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளால சொல்ல முடிந்ததே தவிர, மீதியெல்லாம் எல்லாம் வந்து டாஸ் ஆஃப் காயின்ஸ் தான். இவங்களுக்கா அவங்களுக்கா, சரி இவங்களை வச்சுப்போம், ஒரு 4 பெண்கள் வேண்டும், இந்த பெண்களை எடுத்துப்போம், இன்னும் நிறையா பெண்கள் இருக்கும் பொழுது இவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு ப்ரையர் கிளைமோட யாரும் வரல. இதே இது இத்தனை நேரம் வந்து திமுகவோ அல்லது அதிமுகவோ ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா அவங்கள ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட் வந்துடும். நமக்கு தெரியும் இந்த இதுனா இவர் இருக்கணும், கே நேரு இருக்கணுங்க, அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் இருக்கணும், உதயநிதி ஸ்டாலின் இருக்கணும், அதுக்கப்புறமா துரைமுருகன் இருக்கணும், அதுக்கப்புறமா கே நேரு இருக்கணும். அப்படியே டக்குன்னு நீங்கள் எழுதிட்டே வந்துடலாம். ஏவவேலு இருக்கணும், சக்கரபாணி இருக்கணும், அப்படின்னு நீங்கள் வந்து எல்லா பேரையும் எழுதி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு அந்த முதல்வருக்கு ஸ்டாலின் முதல்வர் அப்படின்னு வச்சுப்போம், அவருக்கு சாய்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இவரை வச்சுக்கலாமா அவரை வச்சுக்கலாமா, சரி நாசர் வச்சுப்போம், இல்லை வேண்டாம் நம்ம வந்து அவரை தூக்கிட்டு வேற யாரையாவது கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கான ஆப்ஷன் வந்து மொத்தம் 4-5 தான். சரி பொன்முடியை தூக்கிடுவோம் ஏதோ காரணத்துக்காகனா பொன்முடியோட மகனுக்கு ஏதாவது ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்கும். அதிமுக அதே மாதிரி தான். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்றாலும் கடன்னு அடுத்த பேர்கள்லாம் வந்துடும். எஸ்பி வேலுமணி இருக்கணும், தங்கமணி இருக்கணும், சி வி சண்முகம் இருக்கணும், ஆனால் கடன்னு அந்த பேர்கள்லாம் வந்துடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் கிடையாது. இன்னும் 5 அமைச்சர்களை வந்து குறைத்திருக்க வேண்டும் தாவேக்காலன்னா அவர் செஞ்சிருவார். ஏன்னா இது வந்து அவங்க பார்க்கறது வந்து ஒரு ஸ்டேபிளாக அனைவரையும் உள்ளடக்கியதாக ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு வந்து இவ்வளவு டிலே பண்ணார் இல்லையா, கடைசியாக இதில் சேர்ந்தது விடுதலை சிறுத்தைகள். இப்போ என்ன சொல்றாரு, அவர் அப்படியே வந்து டக்குன்னு மாற்றிக்கிட்டு கூட்டணி ஆட்சிக்கான யோசனையை முன்வைத்த முதல் இயக்கமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தினமணியில் வந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, 1999 மூப்பனாருடன் நாங்கள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட போது நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்வதற்கும் நாங்கள் முன்மொழிந்தோம். கூட்டணி ஆட்சி அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை. அது கரெக்ட், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் தான் முதலில் முன்மொழிந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அது மேபி இருக்கலாம். எனவே தவேகா விடுத்த அழைப்பையும் கட்சியின் நீண்டகால தொலைநோக்கு பார்வையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தைத்தான் கட்சியின் பெரும்பான்மையான நிர்வாகிகள் முன்வைத்துள்ளனர். ஆனால் இவரே இதை முன் வச்சிருக்கணும். நீங்கள் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இதெல்லாம் நேற்றுக்கு நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். இங்கே டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் எல்லாம் ரைட்டு தான். ஆனால் இதில் எங்கேயோ ஒரு இடத்துல இதில் யாருக்கு வருத்தமோ பயமோ இருக்குது அப்படின்னா அது திருமாவளவனுக்கு மட்டும்தான். அவருடைய இப்போ இருக்கக்கூடிய பயமே என்ன பண்ண போகிறோம் நாம் திமுகவுடன், திமுகவுடைய உறவு என்பது அவ்வளோதானா, கம்ப்ளீட்டாக கட் ஆயிருச்சா அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம வந்து பேச வேண்டியது நிறையா இருக்குது, அதனால் அதை பின்னாடி பேசுவோம். இன்னொரு பக்கம் இதில் உண்மையிலேயே சந்தோஷப்படுறது யார் அப்படின்னு பார்த்தா ஈவன் விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் ஒரு அமைச்சர்னாலும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம், கொஞ்சம் கலவரம், இனி என்ன ஆகும் திமுகவுடைய உறவுங்கிறது அவர்கள்ட்ட இருக்கிறது வந்து நல்லா தெரியுது. இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு இந்த பயமே கிடையாது. அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக தங்களுக்கும் திமுகவுக்குமான உறவை ஒரே இரவில் வெட்டி எறிந்து விட்டார்கள். ஒரே குஷியில் இருக்காங்க. 64 ஆண்டுகளுக்கு பிறகு குமரி மாவட்டத்தில் காங்கிரஸாருக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்துள்ளதுன்னு. மொத்தமாக அவங்க எல்லாருக்குமே 60 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அமைச்சர் பதவியே கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து அதை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து இந்த ராஜேஷ்குமார் அவர் இந்த டூரிசம் சுற்றுலாத்துறை அமைச்சராக ஆகியிருக்கிறார். அவர் வந்து இந்த கிள்ளியூர் அப்படிங்கிற கான்ஸ்டிடுவன்சியில் அவர் கடந்த 3 முறையாக இந்த தடவையும் சேர்த்து 3 முறையாக வென்றிருக்கிறார். அவர் கடந்த 2 தேர்தலையும் வந்து பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர்.
2021 சரி 2016 சரி. ஆனால் இந்த முறை வெறும் 1311 ஓட்டுகள் மட்டுமே கூடுதலாக பெற்று ஜெயிச்சிருக்கிறார். யாரை தோற்கடித்திருக்கிறார் அப்படின்னா தாவேகாவை தான். பட் அது ஒரு பெரிய முரண்பாடு கிடையாது. சில பேர் அதெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க தாவேகாவை தோற்கடித்து விட்டு இப்பொழுது தாவேகாவுடனே சேர்கிறீர்கள் என்று. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் வேற குரூப்போட இருந்தாங்க. போஸ்ட்போல் அலையன்ஸ் குரூப் மாதிரி வந்திருக்காங்க. அவ்வளோதான். வெரி வெரி தின் மார்ஜினில் தான் வந்து அவங்க அங்கே காங்கிரஸார் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல தொகுதிகளில் வென்றிருந்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப 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 க்ளோஸாகத்தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ இதை வந்து நாம் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்டெபிலிட்டியை நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு கொடுக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் கடைசி வரைக்கும் இந்த கூட்டணிக்கு தங்களுடைய ஆதரவை தொடர்வார்கள். என்னுடைய கருத்தில் நிச்சயமாக அதிமுக ஸ்பிளிண்டர் குரூப்போட அவங்க தான் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார்களே தவிர அந்த ஆதரவை இவர்கள் போய் போய் கோரி பெறமாட்டார்கள் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. அந்த ஒரே ஒரு அமமுக ஆளும் தொடர்ந்து இவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறாரு. அவருக்கு நேரடியாக இதில் பெனிஃபிட் எதுவும் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவருக்கு பிற்காலத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடும் இவர்களால். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஈவன் தோ ரேசர் தின் மார்ஜின்னாலும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு இணக்கம் இல்லாத காரணத்தினாலையும் திமுகவும் அதிமுகவும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் முறைத்து கொண்டு தான் இருக்க போகிறார்கள். இது ஒரு 2 பேரும் ஒருவருடைய அமைச்சரவையை இன்னொருவர் ஆதரிப்பதாகலாம் பேச்சுகள் வந்திருக்கின்றன என்றாலும் அவங்க வந்து கைகோர்த்து போவதில்லை. அப்படி விட்டீங்கன்னா மீது எல்லாரும் இன்னும் ஒன்னே ஒன்று இருக்கிறது. பாஜக ஒன்று, தேமுதிக ஒன்று. அவங்க வந்து கடுமையாக எதிர்ப்பார்கள் இந்த ஆளும் கட்சியை. பட் அவங்களால வந்து ஒன்றும் பெரிய டேமேஜ் இருக்க போகிறதில்ல. ஸோ இது சம்ஹவ் இது நடந்துடும். இன்னொரு பெரிய இஷ்யூ வந்து இப்போ அதிமுக பிளவுபடுமா அப்படிங்கிறது. பிளவுபட்டாலும் சரி படாவிட்டாலும் சரி இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதையும் நம்ம ஒரு மாதிரி தள்ளி வச்சுருவோம். பட் இதோடைய பிக்கஸ்ட் இம்பேக்ட் என்னென்னா, திமுக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி ஒன்றாகத்தான் இருக்குது. கட்சியில் நீங்கள் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சில பேர் வந்து பிச்சுக்கிட்டு வெளில போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களெலாம் இன்றைக்கு அவர்கள் எம்எல்ஏக்கள் கிடையாது. எந்த திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியை விட்டு விலகப் போவதில்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அவர்கள் 5 ஆண்டு எதிர்க்கட்சி வேலையை ஒழுங்காக செய்ய போகிறார்கள். ஆனால் கட்சியில் தோற்று போனவர்கள், திமுக சார்பாக நின்று தோற்று போனவர்களுக்கு காற்று எந்த பக்கம் அடிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அவர்கள் வந்து மிக வலுவாக திமுகவுடைய கொள்கைகள், திராவிட இயக்க கொள்கைகள் அப்படியெல்லாம் பிடித்து கொண்டிருக்கலை அப்படின்னா அவங்க எளிதில் கழண்டு நேராக போய் தாவேக்காவில் சேர்ந்து விடுவார்கள். அடுத்த 3 மாதங்களிலேயே நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஒரு முக்கியமான பெருந்தலைகளே கூட திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் கழண்டு அதிமுகவிலிருந்து நிறைய பேர் வெளில பார்க்குறாங்க. அப்படியே போய் தாவேக்காவில் சேரப்போகிறார்கள். இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிக்கலாம். நேற்றுக்கே இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிமுகவிலிருந்து தனபால் அவர்கள் வெளியேறி போயிருக்கிறார் அப்படின்னா அவருடைய மகன் தாவேக்காவில் நின்று எம்எல்ஏவாக ஜெயிச்சு மந்திரியாகவும் ஆகியிருக்கார். இப்போ அவர் போகிறதுங்கிறது வந்து எளிதில் சொல்லிடலாம். நம்ம சொல்கிறது வந்து இந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதவர்கள் கூட கிளம்பி போய் எதிர்கால வாய்ப்புகளை எதிர்நோக்கி அங்கே போயிட போகிறாங்க. திமுகவுக்கு என்ன கோபம் வரும் அப்படின்னா, திமுகவால் தனித்து நின்று இனிமேல் ஒரு கணிசமான வாக்குகளை பெற முடியுமா அப்படிங்கிறது தான். இப்பொழுது தாவேக்காவுக்கு நகர்ந்து போனவர்கள் அவர்கள் மனதில் என்ன நினைப்பார்கள் என்றால், நம்ம தாவேக்காவிடமே தொடருவோம். அவங்க எப்படி திருப்பி திமுக கூட்டணிக்கு வர முடியும்? அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸில் பிரச்சனையே கிடையாது. அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தாவேக்காவுடன் தான் இருக்க போகிறார்கள். அதற்கு மேலும் போகலாம், நமக்கு அது தெரியாது. ஆனால் ஐயுஎம்எல்லும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன பண்ண போகிறார்கள்? விடுதலை சிறுத்தைகளுக்கு அதுதான் பிரச்சனையே. ஐயுஎம்எலுக்கு கூட பெரிய பிரச்சனை கிடையாது. பட் 2 பேருமே வந்து இனி அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது உள்ளாட்சி தேர்தலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலும். அந்த தேர்தலில் மிக மிக தெளிவாக விஜய் வந்து இவங்க 2 பேருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமாக இடங்களை தருவார். அப்போ கூடவே அங்கேயே இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இவர்கள் இருவருக்குமே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், காங்கிரஸாகவும் இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து அதுதான் மிகப்பெரிய ஆதரவு. அதை விட்டுட்டு இல்லைங்க நாங்கள் வந்து உங்களுக்கு மாநிலத்தில் ஆட்சியில் உங்களோடு இருக்கிறோம் தாவேக்காவோடு,
ஆனால் நாங்கள் தேர்தலில் நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் டீப்பன் ஆக ஆக 2031 தேர்தல் வரும் பொழுது இந்த 2 கட்சிகளும் திமுகவுடன் சேரவே முடியாது. திமுகவுடைய ஸ்ட்ரென்த்தே கூட்டணி தான். இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணியின் காரணமாகத்தான் அவர்கள் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சிறுபான்மையினரும் தலித்துகளும் ஏற்கனவே விஜயை நோக்கி போகும் பொழுது இப்பொழுது அங்கே விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எலும் இருக்கும்பொழுது இன்னும் அதிகமாக போவார்கள். இதில் இன்னும் 2 பேரை நம்ம கணக்கில் எடுத்துப்போம் முக்கியமான ஆட்களாக. ஒன்று வந்து மனிதநேய மக்கள் கட்சி, இன்னொன்று வைகோ. மனிதநேய மக்கள் கட்சி வந்து ஒரு எந்த அளவுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கோ அதை விட துடிப்பானவர்கள். அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேண்டாம் என்றுதான் சில முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கட்சி ஒன்றை உருவாக்குகிறார்கள், மனிதநேய மக்கள் கட்சி என்று. அவங்களுடைய சேலஞ்ச் என்னன்னா, அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டாங்க. மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், உதயசூரியன் அவங்களும் என்ன நினைச்சாங்க, உதயசூரியன் நின்று ஜெயிச்சோம்னா நமக்கு இன்னும்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. இன்னைக்கு அவங்க மன வருத்தமே என்னவா இருக்கும்னா, நாம் வந்து தனி சின்னத்தில் நின்று மட்டும் ஜெயித்திருந்தால் விஜய் நமக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாரு, நமக்கும் ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், இப்படி போய் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் அடுத்து என்ன ஒன்று பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொல்பவர்கள் கூட இனிமேல் ஒரு சேஞ்ச், நாங்கள் எங்களுடைய சின்னத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா நாங்கள் அந்த பக்கம் போய்க்கிறோங்க, நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் 5 சீட்டு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், 2 சீட்டு எங்களுடைய சொந்த சின்னத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அங்கேயே போகக்கூடும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் நாளைக்கு நம்ம நடக்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் வந்து திமுக பயங்கர கோபமாக இருக்குது. கிட்டத்தட்ட அடுத்த தேர்தலில் வந்து திமுக 2031 2029 உள்ளாட்சி தேர்தலை நான் விட்டுறேன், உள்ளாட்சி தேர்தலில் திமுக யாருடனும் சேர்ந்து போட்டி போடாது, தனியாகத்தான் நிற்க போகிறது, நன்றாக தெரிகிறது. மறுபக்கம் தவேக ஒரு கூட்டணியாக போட்டியிடும், அதிமுக தன்னந்தனியாக போட்டியிடும், பாரதிய ஜனதா கழட்டி விடப்படும். அப்போ என்ன காம்பினேஷன் அடுத்து உள்ளாட்சி தேர்தல்னா, உள்ளாட்சி தேர்தலில் பஞ்சாயத்து தேர்தலில் நீங்கள் வந்து கட்சி சின்னத்தில் போட்டியிட போவதில்லை. ஆனால் வெளியில் எல்லாருக்கும் தெரியும் யார் எந்த கட்சியை சேர்ந்தவர் நிற்கிறார் என்று. ஆனால் நகரமன்றம், மாநகராட்சி இது எல்லாத்துலேயும் வந்து கட்சி சின்னத்தில் தான் போட்டி போடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்பர் 1 இடத்துல தவேக கூட்டணியாக நிற்பார்கள். இரண்டாவதாக வலுவாக அப்படின்னே தான் சொல்கிறேன், திமுக நிற்கும். மூன்றாவது வலுப்பெற்றதாக அதிமுக நிற்கும். 4வதாக பாரதிய ஜனதா நிற்கும். மீதி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இருக்காது. இதே காம்பினேஷன் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் கிட்டத்தட்ட இதுதான் நடக்கப் போகிறது. இனி அதிமுக பாஜக கூட்டணி கூட இனிமேல் நடக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. திமுக அதிமுக 2 பேரும் தனித்து விடப்படுவர். அதன் காரணமாக பாரதிய ஜனதா தனித்து விடப்படும். தவேகக்கு மட்டும்தான் கூட்டணியே இருக்கும். ஏன்னா தவேக மட்டும்தான் கூட்டணிக்கு நல்ல பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத அவங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. திமுக அதிமுக வாயிலிருந்து கடைசி வரை கூட்டணி ஆட்சி அப்படின்னே வரல. பாரதிய ஜனதா பாவம், அவங்கள விட்டுருவோம், ஐயோ பாவம். ஏன்னா அவர்களுக்கு வந்து இனி அவர்கள் அடியிலிருந்து ஆரம்பித்து கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். திமுக அதிமுக 2 வேஸ்ட்டுங்க, நாங்கள் தான் வந்து உண்மையிலேயே தமிழகத்தில் உருப்படியான எதிர்கட்சி அப்படிங்கிறது செய்யறதுக்கு. அதற்கான ஒரே பாசிபிலிட்டி அண்ணாமலை. அவர் எப்போ வருவார், என்ன பண்ண போகிறாரு, அவருக்கு அந்த இடத்த கொடுக்க போகிறார்களா பாரதிய ஜனதா அப்படிங்கிறது வந்து அது ஒரு லாங் ஷாட், அதை இப்போதைக்கு தள்ளி வச்சுப்போம். ஸோ ஒரு தமிழக அரசியல் களம் ஒரே நாளில் புரட்டி போடப்பட்டிருக்கிறது. மே 4 ஒற்றை நாள் தமிழக அரசியல் களத்தில் டோட்டல் சேஞ்ச், டோட்டல் டேமேஜ் பலருக்கு. ஸோ அடுத்தடுத்த தேர்தல் வரும்போது அது என்னங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.